குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். ஒரு வருஷத்துல காவிரியில கிட்டத்தட்ட 50 TMC இருந்து 500 TMC வரை அதை சேமிக்க முடியல. அந்த வர தண்ணீர் என்ன செஞ்சிருக்கணும்? நீர் பாச திட்டங்களுக்கு அறிவிச்சிருக்கணும். என்ன திட்டம் கேட்ட நாங்க உங்ககிட்ட? ஏன் நீங்க ஆட்சியில உங்க ஆட்சியில முன்னாள் தான் காரணம். இப்படி ஒரு கலாச்சாரம் 4 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் இல்ல. சூழல் தமிழ்நாட்டில் கிடையாது. முதலமைச்சர் தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. அவர் ஏதோ வருவாரு, கால் ஷீட் கொடுப்பார். இந்த சினிமாக்காரங்க வருவாங்க பாரு, ஆக்டிங் கால் ஷீட் கொடுப்பாங்க பாரு. சினிமா நடக்கிறது 2 மணி நேரம் 3 மணி நேரம் கால் ஷீட் கொடுப்பாங்க பாரு. அதே தான் நம்ம முதலமைச்சர் வருவாரு, ஆக்ஷன் கேமரா டேக், அப்புறம் 2 மணி நேரத்துல கட் கேமரான்னு சொல்லுவாங்க, வீட்டுக்கு போயிடுவார். இடையில எழுதி கொடுப்பாங்க, அதை ஏதோ படிச்சுட்டு போயிடுவார். அவர் பெருமக்கள், விவசாய பெருமக்கள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸின் பணிவான வணக்கங்கள். திருச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திக்கின்றேன். சந்திப்பின் நோக்கத்தை பற்றி நான் சொல்லியிருக்கின்றேன். தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றோம். இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒரு புரட்சியை நீங்கள் செய்ய வேண்டும். ஆட்சி மாற்றம் இங்கே நடைபெற வேண்டும். இந்த ஆட்சி செய்கின்ற திமுக, குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமை ஆட்சியை அகற்ற வேண்டும். இவர்களுக்கு நீங்கள் எல்லாம் வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள். 4 ஆண்டு காலம் வாய்ப்பு கொடுத்து தமிழ்நாட்டை நாசப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பேர பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீங்கள் கருத வேண்டும், சிந்திக்க வேண்டும். மீண்டும் தப்பி தவறி திமுக ஆட்சிக்கு வந்தால், வரப்போது கிடையாது, அப்படி வந்தால் உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள், ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். நான் ஒரு மருத்துவனாக நான் சொல்கின்றேன், முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக நான் பேசுகிறேன். தமிழ்நாடு முழுவதும் சுற்றி பார்த்து வருகின்றேன், மக்களை சந்தித்து வருகின்றேன், மக்களுடைய மனதை நான் புரிந்திருக்கின்றேன். குறிப்பாக பெண்கள், பெற்றோர்கள், தாய்மார்கள் கதறிக்கொண்டிருக்கின்றார்கள், பயந்து கொண்டிருக்கின்றார்கள். 4.5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில சாதாரணமா முறையில பகல்ல ஒரு பெண் வீட்டுக்கு வெளியில போக முடியல. பகல்ல, ராத்திரில விட்டுடுங்க. அப்படி போனா கேலியும் கிண்டலுமா கையை பிடிச்சி இழுத்து அப்படி மோசமான ஒரு சூழல் இருக்கிறது. காரணம் திமுக ஆட்சி. மது மட்டும் கிடையாது, போதை பொருட்கள். போதை பொருட்கள்னா ஏதோ சும்மா கஞ்சா கஞ்சாலாம் கிடையாது, அதை விட மோசமான பொருட்கள். கஞ்சா, அபின், காக்கேன், ஹெராயின், LSD, மித்தைல் ஆம்பெட்டமைன் போன்ற மோசமான போதை பொருட்கள். இதெல்லாம் அமெரிக்காவில் தான் விற்பானுங்க. ஆனால் அமெரிக்காவை விட மோசமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வித்துட்டு இருக்கிறானுங்க. இதெல்லாம் உங்க பிள்ளைகள், பேர பிள்ளைகள்லாம் இதெல்லாம் பயன்படுத்தினா அவங்க வாழ்க்கை 6 மாதத்துல முடிஞ்சிடும். குடிச்சிட்டு வந்தா உங்களுக்கு தெரியும், வீட்டில் யாராவது குடிச்சிட்டு வந்தா நாத்தடிக்கும். ஆனா இந்த போதை ஊசி, போதை பவுடர், இந்த போதை மாத்திரை, இந்த போதை எண்ணெய், போதை சாக்லேட்டு, போதை ஸ்டாம்பு, இதெல்லாம் பயன்படுத்தினா உங்களுக்கு தெரியறதுக்கு 1 வருஷத்துக்கு மேல ஆயிடும். அவன் மாட்டம் வருவான், வீட்டுக்கு வருவான், சாப்பிடுவான், போவான், தூங்குவான், வெளியில போவான். அப்படி 1 ஆண்டுக்கு பிறகு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவனை மீட்டெடுக்க முடியாது, அவங்க வாழ்க்கை நாசமாகிடும். இதற்கு காரணம் யாருன்னா முதலமைச்சர் ஸ்டாலினும் திமுகவும் தான் காரணம். இப்படி ஒரு கலாச்சாரம் 4 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் இல்லை. தமிழ்நாட்டில் போதையே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இவ்வளோ மோசமான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் கிடையாது. முதலமைச்சர் தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. அவர் ஏதோ வருவாரு, தினம் 2 மணி நேரம் அவர் காலையில் வந்து நிகழ்ச்சி கால் ஷீட் கொடுப்பார். இந்த சினிமாக்காரங்க வருவாங்க பாரு, ஏதோ படிச்சுட்டு போயிடுவார். அவருக்கு என்னன்னு தெரியல, மற்றவங்களுக்கு தெரியாது. இதுதான் நடக்குது. நாடகம், தினம் நாடகம் நடக்குது, தினம் நாடகம் நடக்குது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் நல்ல ஆட்சியே இல்லை. இன்னும் சொல்லப்போனா ஆட்சி கிடையாது, நிர்வாகம் கிடையாது.
விளம்பரம் தான் இருக்குது, அறிவிப்புகள் தான் இருக்குது. இன்னைக்கு காலையில ஒரு அறிவிப்பு, சென்னையில ஒரு அறிவிப்பு, உங்க பணம் மக்கள் பணம் கோடி கணக்கான ரூபாய் செலவு பண்ணி ஒரு விழா நடத்துறாங்க. அந்த விழாவுக்கு பேர் என்னன்னா தமிழ்நாட்டில் கல்வி சிறந்த மாநிலம். என்ன பேருப்பா? பேர் விட வயல்நாடு. கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு. என்னையா சிறந்தது? என்னையா சிறந்தது தமிழ்நாடு? என்ன கல்வியில சிறந்து போச்சு தமிழ்நாடு? கல்வித்துறை மிக மோசமான துறையா இருக்குது. என்கிட்ட ஒரு விவாதம் பண்ணுங்க, மேடையை போடுங்க, நான் வரேன். இந்த மாவட்டத்தில் கல்வி அமைச்சர் இருக்கிறாரு. என்ன கல்வியில சிறந்தது? இவங்க மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க போறாங்களா? இது என்ன புதிய திட்டமா? இதுக்கு ஒரு விழா? இருக்கிறதுல மிக மோசமான கல்வித்துறை தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இதுக்கு என்னால புள்ளி விவரங்களோட சொல்ல முடியும். இன்னைக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கங்க, பள்ளி கல்வி எடுத்துக்கங்க. பள்ளி கல்வித்துறையில தமிழ்நாட்டில் 4000 பள்ளிக்கூடத்துல ஒரே ஒரு ஆசிரியர் தான் இருக்கிறாங்க. அதாவது தொடக்க பள்ளியில 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் 4000 பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர். 1ஆவதுக்கு ஒரு ஆசிரியர், ஒரே ஆசிரியர் தான் 1ஆவது கற்றுக் கொடுப்பாரு, 2ஆவது கற்றுக் கொடுப்பாரு, 3ஆவது கற்றுக் கொடுப்பாரு, 4ஆவது 5ஆவது. இப்படி 4000 அரசு பள்ளிக்கூடம் இருக்கு. இதை விட ஒரு மோசமான மாநிலம் எங்கேயாவது இருக்குமா? ஒரு வாத்தியாரு 5 வகுப்புகளுக்கு எப்படி கற்றுக் கொடுக்க முடியும்? இதை விட மோசம். தமிழ்நாட்டில் பள்ளி கல்வித்துறையில 1 லட்சம் வகுப்பறையில ஒரு வாத்தியார் கூட கிடையாது, ஒரு ஆசிரியர் கூட கிடையாது. 1 லட்சம் வகுப்பறைகள் கிளாஸ்ல, 1 லட்சம் கிளாஸ்ல ஒரே ஒரு ஆசிரியர் கூட கிடையாது. இதுதான் லட்சணம், கேடு கட்ட லட்சணம் திமுக ஆட்சியில் நடக்குது. அதாவது இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடங்கள் 37,500 அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. அதுல 52 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. தனியார் பள்ளிக்கூடத்தில் எவ்வளவு தெரியுமா இருக்கு? வெறும் 12,500. ஆனால் அதுல 65 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. எப்படி இருக்கணும் தமிழ்நாடு? இவங்க ஆட்சியில 1967 ஆட்சி வர்றப்போ தமிழ்நாட்டில் 99.9% மாணவர்கள் அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சாங்க. 99.9% of the students of Tamil Nadu were studying in government schools. எப்போ? 1967 ஆட்சிக்கு வரப்போ. ஆனா இன்னைக்கு சிந்தித்து பாருங்க, 37,500 அரசு பள்ளிக்கூடங்கள்ல வெறும் 52 லட்சம் பிள்ளைங்க தான் படிக்கிறாங்க. ஆனா சாதாரண 12,500 தனியார் பள்ளிக்கூடத்தில் 65 லட்சம் பிள்ளைங்க படிக்கிறாங்க. அப்போ இது என்ன கல்வித்துறை? என்னையா கல்வித்துறை? இதுல கேடு கட்ட தனமா நடந்துட்டு இருக்குது. இது யாரையா ஏமாத்துறீங்க? இதுல ஒரு தேர்தல் வாக்குறுதி வேற. ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் கல்வித்துறைக்கு 3 மடங்கு அதிக நிதியை ஒதுக்குவோம். ஒதுக்குனீங்களாயா? இந்த கேள்வி வேற யாரும் கேட்க மாட்டாங்க தமிழ்நாட்டில். இந்த அன்புமணியை தவிர வேற யாருக்கும் இந்த கேள்வி கேட்க கூட தெரியாது. வாக்குறுதி வச்சிருக்கிறோம், நீங்க கொடுத்த வாக்குறுதி வச்சிருக்கிறோம், ஒரு புத்தகமும் போட்டு வச்சிருக்கிறோம். யாரையும் ஏமாற்ற முடியாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் கடைசி ஆண்டு 2020-21 கல்வி நிதி ஆண்டுல கல்வித்துறைக்கு ஒதுக்கீடு 34,000 கோடி. 34,000 கோடியில ஸ்டாலின் அன்னைக்கு என்ன சொன்னாரு? ஆட்சி வருவதற்கு முன்பு 34,000 கோடி, அதை நான் 3 மடங்கு அதிகமாக்குவேன். இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா கல்வித்துறையில ஒதுக்கீடு? 46,000 கோடி. வெறும் 12,000 கோடி அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. எவ்வளவு? இந்த 4.5 ஆண்டு காலத்தில். ஆனா என்ன சொன்னாங்க? உங்களுக்கு பொய். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் கல்வித்துறையில 1 லட்சம் கோடி ஒதுக்குவோம். 1 லட்சம் கோடி. அதுவும் கல்வித்துறையில மட்டும் சொல்லல, தமிழ்நாட்டு உள்நாட்டு உற்பத்தி GSDP கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ரொடியூஸ்ல
அதுல நாங்க 3 மடங்கு அப்படி பார்த்தா 1,76,000 கோடி ஒதுக்கணும். ஆனா வெறும் 12,000 கோடி கல்வித்துறையில். உயர்கல்வித்துறை எடுத்துக்கங்க, இன்னைக்கு 180 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இருக்கிறது. அதுல 100 கல்லூரியில முதல்வர்கள் பிரின்சிபல் கிடையாது, 100 கல்லூரியில கிடையாது. இதை விட இன்னும் மோசம் என்னன்னா, இதுக்கு முன்பு அரசு கல்லூரியில எல்லாம் நம்ம போட்டு அடிச்சுப்பாங்க பிள்ளைங்களா, நாங்க சேரணும் நாங்க சேரணும் நாங்க சேர. நானே எத்தனையோ கடிதம் கொடுத்திருக்கிறேன். ஆனா இன்னைக்கு காலியா இருக்கு. 1,30,000 பிள்ளைங்க 36,000 பிள்ளைங்க சேர்ந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு 96,000 பிள்ளைங்க தான் சேர்றாங்க. கிட்டத்தட்ட 35,000 காலி இடம் இருக்கு, 40,000 காலி இடம் இருக்குது. ஏன்னா உதவி பேராசிரியர்கள் இல்ல. எவ்வளவு பேர் இல்ல? 10,000 பேர் கிடையாது. 10,000 பேர் காலியா இருக்கு. அந்த பதவி தற்காலிகமா ஏதோ நியமனம் பண்ணி அவனுக்கு கொடுத்துட்டு இருக்க. இதுதான் கேடு கட்டுத்தனமா கல்வித்துறை நடக்குது. ஆனா இதுக்கு ஒரு விழா நடத்தி சுய விளம்பரம் படுத்திக்கிட்டு இந்த பிள்ளைங்களுக்கு எப்ப இன்னொரு 4 மாசம் ஆட்சி, இன்னும் 4 மாசம் தான் இருக்க போகுது. இன்னைக்கு நீ திட்டம், தினம் ஒரு திட்டம் அறிவிக்கிறாங்க. திட்டம் கிடையாது, அதெல்லாம் அவங்களை ஏமாத்துகின்ற ஒரு செயல், அவ்வளவுதான். அதனால நாம் தயவு செய்து ஏமாறாது. இவங்களால அடுத்த 4 வாரத்துல ஒன்றும் பண்ணவும் முடியாது, ஒன்றும் செய்யவும் முடியாது. உங்களுடன் ஸ்டாலின் ஒரு அறிவிப்பு அறிவிச்சாங்க, உங்ககிட்ட மனு வாங்கினாங்க. 4.5 ஆண்டு காலத்துல உங்களால பண்ண முடியாதது அடுத்த 4 மாசத்துல பண்ண போறீங்களா நீங்க? அந்த மனு எங்க தூக்கி போட்டாங்க? குப்பையில தூக்கி, ஆத்தங்கரையில தூக்கி போட்டானுங்க. இதுதான் திமுக ஆட்சி. திமுக ஆட்சி. திருச்சி மாவட்டம், திருச்சி மாவட்டத்தில் எப்பேற்பட்ட மாவட்டம் இது? காவிரி ஓடுகின்ற மாவட்டம். ஒரு பகுதி டெல்டா மாவட்டம், கிழக்கு பகுதி, மற்ற பகுதி செழுமையா இருக்கணும். இன்னைக்கு காலையில நம்முடைய விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணு அவர்களோட ஒரு நிகழ்ச்சி நடத்தினேன். ஒரு நிகழ்ச்சினா ஒரு போராட்டம் மாதிரி. அவங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இந்த திருச்சி மாவட்டத்தில் ஒரு நீர் பாச திட்டம், காவிரி ஐயாறு இணைப்பு திட்டம். காவிரி ஐயாறு திட்டம், ஐயாறு வந்து கொல்லிமலையில இருந்து தொடங்குது ஆறு, காவிரியில கலக்குது. அதுல காவிரி தண்ணியை அங்க இணைச்சு எங்க இணைக்கணும்? மேட்டூர்ல இருந்து அங்கே காவாய் மூலம், வாய்க்கால் மூலமாக அங்க இருக்கின்ற சரபங்கா நதியில, திருமணிமுத்தார் நதியில, ஐயாறு நதியில இணைச்சு அங்க கிட்டத்தட்ட 5 மாவட்ட மக்கள் அங்கே பயன்பெறுவார்கள். 40,000 ஏக்கர் நேரடியாக பாசனம், 4 லட்சம் ஏக்கர் மறைமுகமாக பாசனம். இது 1 கோடி மக்கள் இதில் பயன்பெறுவார்கள், 1 கோடி மக்கள். ஆனா இந்த திட்டம் 50 ஆண்டு கால கனவு திட்டம். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஒண்ணுமே, அறிவிப்பு தவிர ஒண்ணுமே கிடையாது. நான் கேட்கிறேன், திமுக அரசு, ஏயா நீங்க ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டு காலத்துல ஏதாவது ஒரு நீர்ப்பாச திட்டத்திற்கு அறிவிச்சிருக்கீங்களா? ஏதாவது ஒரு நீர்ப்பாச திட்டத்தை நீங்க செயல்படுத்திருக்கிறீங்களா? ஒண்ணுக்கும் கிடையாது. எவ்வளவு மோசடி ஆட்சி நடக்குது, எவ்வளவு மோசடி ஆட்சி நடக்குது. தமிழ்நாட்டில் நம்ம காவிரியில பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம். கர்நாடகா கூட சண்டை போடுறோம், அவன் நமக்கு தண்ணி கொடுக்க மாட்டான், பிச்சை எடுக்கிறோம், கேஸ் போடுறோம். நமக்கு அங்க ஏதோ சின்ன போராட்டம் நடத்தினா அங்க தமிழ் ஆளுகளை அங்க அடிக்கிறான், உதைக்கிறான். நீதிமன்றத்துக்கு போனோம், 177.25 TMC தண்ணி ஒரு வருஷத்துக்கு டைம் டேபிள் போட்டு கொடுத்திருக்கிறாங்க. காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பு, அதுல ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில கூட ஒரு தீர்ப்பு, இந்த மாதத்துல 20 TMC தண்ணி விடணும்னு. ஆனா விடுவானா? இல்ல. அவனுக்கு எப்போ அங்க டேம்லாம் நிரம்புதோ அங்க மிச்ச தண்ணிய இங்க வேற வழி இல்லாம விடுறான், அவ்வளவுதான். ஆனா அந்த தண்ணியும் நமக்கு மிச்சப்படுத்த முடியலையே. கேடு கட்டத்தனம், அது அயோக்கியத்தனம். இவ்வளவு காலமா ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க, 60 ஆண்டு காலம் ஆட்சி பண்றீங்க. உங்களால புதிய அந்த நீர் தேக்குகின்ற, சேமிக்கின்ற அந்த தன்மையை கூட உங்களுக்கு தெரியல, அந்த மேலாண்மை கூட தெரியல உங்களுக்கு. ஒரு வருஷத்துல காவிரியில கிட்டத்தட்ட 50 TMC இருந்து 500 TMC வரை கடலில் கலக்குது. இந்த வழியா தான் முக்கோம்புக்கு முன்னாடி அங்க கொள்ளிடம் அந்த பக்கம் பிரியுது, இந்த பக்கம் காவிரி வருது, அங்க கல்லணையில போய் எல்லாம் சேருது, அங்க 5ஆ பிரியுது காவிரி.
அதை சேமிக்க முடியல. அந்த வர தண்ணியை என்ன செஞ்சிருக்கணும்? நீர் பாஸ் திட்டங்களுக்கு அறிவிச்சிருக்கணும். என்ன திட்டம் கேட்டோம் நாங்க அவங்க கிட்ட? காவேரி குண்டார் திட்டம். அது எவ்வளவு காலமா கோரிக்கை? ஏன் நீங்க ஆட்சியில, உங்க ஆட்சியில முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் அன்பழகன் திமுக ஆட்சியில 2008 அறிவிச்சார்ல திட்டத்தை. அதை நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இப்ப உங்க ஆட்சி நடக்குது இல்ல, நீங்க அறிவிச்ச திட்டம் தானே அது. அதை நிறைவேற்றி இருக்கணுமா? அதுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கணுமா? அண்ணா திமுக காலத்துல நீங்க அறிவிச்சீங்க அவ்வளவுதான் 2008. ஆனா 2011 வரைக்கும் ஆட்சியில இருந்தீங்க, ஒரு துரும்ப கூட நீங்க கிள்ளி போடல. அண்ணா திமுக ஆட்சியில அதுக்கு அடிக்கல் நாட்டினாங்க. கடைசி காலத்துல 13,000 கோடி அறிவிச்சாங்க. சரி, நீ வந்த மறுபடியும் நீங்க அறிவிச்ச திட்டம் தானே அது. எவ்வளவு நீ நிதி ஒதுக்கீடு கொடுத்தது அந்த திட்டத்துக்கு? 13,000 கோடியில் எவ்வளவு? வெறும் 250 கோடி. அந்த திட்டம் 262 கிலோமீட்டர் நீங்க வாய்க்கால் மூலமாக, மிக சிறந்த திட்டம். யார்? காவிரி குண்டார் திட்டம். காவிரியில தண்ணி வீணா போற, அதுல ஒரு 8 to 10 TMC தண்ணி, அதை எடுத்து கவாமல கரூர்ல அங்க தொடங்கி திருச்சி மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், மதுரை மாவட்டம், அங்க விருதுநகர்ல குண்டாறு போகுது. 3 ஆறுகளை கடந்து, வைகை ஆற்றை கடந்து குண்டார்ல இணைச்சா கிட்டத்தட்ட 6 மாவட்டம் வளம் பெறும், செழுமையா இருக்கும். குடிநீர் பிரச்சனை தீரும், விவசாயம் பெருகும். இதை கூட செய்ய துப்பு இல்லாத ஒரு அரசியா? துப்பு கிடையாது. நீ எல்லாம் எதுக்கு அவனுக்கு ஆட்சி? எதுக்கு நீ முதலமைச்சரா? எதுக்கு உங்க அமைச்சர்கள்? இதான் எங்களுக்கு வேணும். உன்னுடைய டூப்ளிகேட் திட்டம், போலி திட்டம்லாம் வேணாயா? நீ கொடுக்குற 1000 ரூபாய் வேணாயா? நீ ஏமாத்துற கொடுத்த இன்னமும் 1000 ரூபாய் கொடுத்துட்டா தமிழ்நாடு வளர்ச்சி பெறுமா? பெண்கள் பத்திரமா இருப்பாங்களா? இந்த திட்டத்தை போடுயா. கர்நாடகா அறிவிச்சிருக்கிறான் பார், அவன் கிட்ட போய் பாடம் கத்துக்கும். போன வாரம் கர்நாடகாவில் அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் ப்ராஜெக்ட், அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் ப்ராஜெக்ட் பாசன திட்டம் எவ்வளவு தெரியுமா ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க? 70,000 கோடி. நான் காலையில் 77 சொன்னேன். 70,000 கோடி போன வாரம் அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த 70,000 கோடி எதுக்கு? ஒரு திட்டத்துக்கு. ஆனா இங்க இவனுங்க என்ன பேர் வைக்கலாம்னு தெரியல. மனசுல நிறைய இருக்குது, ஆனா நான் மேடை நாகரிகம் இல்லை. அவ்வளோ கோபம் வருது எனக்கு. 70,000 கோடி ஒரு திட்டம். அந்த ஒரு திட்டம் மூலமா 6 மாவட்டம் அங்கே பயன்பெறும். 15 லட்சம் ஏக்கர் அங்கே பாசனம் செய்யலாம். 15 லட்சம் ஏக்கர் ஒரு திட்டத்தில். ஆனா இங்க காவேரி குண்டார் திட்டம் இருக்கு, ஒன்னுத்தையும் கண்டுக்கல. காவேரி ஐயாறு திட்டம், காவேரி மேட்டூர் உபரி நீர் திட்டம், தோனி மடு திட்டம், எண்ணேகோல் புதூர் தும்பலி திட்டம், எண்ணேகோல் படேதாளா திட்டம், நந்தன் கால்வாய் திட்டம், பாலார் தென்பெண்ணை இணைக்கிற திட்டம், பாலார் செய்யார் திட்டம், அப்புறம் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இன்னும் சரியான முறையில் முடிக்கல. 59வது கால்வாய் திட்டம், நல்லார் பாம்பார் திட்டம், பாண்டியார் புண்டம்புழா திட்டம், தாமிரபரணி நம்பியாறு கோழையாறு பச்சையாறு எலுமிச்சியார் திட்டம். இந்த திட்டங்கள்லாம் எவ்வளவு திட்டம்? ஏன் சோழர் பாசன திட்டம், எவ்வளவு திட்டங்கள் இருக்கியா? இதுல நீ உன் காசை போடியா? இதுல நீ உன் பணத்தை போடியா? இதையா வேணும் எங்களுக்கு? உன்னுடைய போலி திட்டம்லாம் வேணாயா? 1000 ரூபாய் காலையில பெண்களுக்கு கொடுத்தீங்கன்னா அன்னைக்கு சாயங்காலம் எங்க போகுது அந்த 1000 ரூபாய்? டாஸ்மார்க் கடைக்கு போகுது. வீட்டுக்காரனோ பிள்ளைய பிடிங்க எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வந்துடுறாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனா 1000 ரூபாய் கொடுத்த 1000 ரூபாய் யாரையா வேணும்? இந்த பிள்ளைகளை படிக்க வை, படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை அனுப்பு, சுயமரியாதையோட நாங்க வாழணும்யா. உன் பிச்சை வேணாயா எங்களுக்கு? இதான் என் நிர்வாகம், இதான் நிர்வாகம், இதான் நாங்க கேட்கிறோம். கேடுகிட்ட ஒரு ஆட்சி நடக்குது, கேடுகட்ட ஆட்சி நடக்குது. இதெல்லாம் நீங்க சிந்தியுங்கள். போன வாரம் நான் டெல்டா பகுதிக்கு போயிட்டு வந்தேன். தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, வயிறு எரிஞ்சு வந்தேன். அவ்வளோ மோசமாக இருக்குது டெல்டா பகுதி. திருச்சியிலையும் கொஞ்சம் கிழக்கு பகுதி டெல்டாவில் தான் வருது. ஆனா அவ்வளோ மோசமா விவசாயிகள் பாவப்பட்ட மக்களாக இருக்கின்றார்.
நமக்கு உணவளிக்கின்ற விவசாயிகள் என்னுடைய கடவுளா நான் பார்க்கிறேன். என்னோட கடவுள் விவசாயிகள், எனக்கு சோறு போற கடவுள். ஆனா இன்னைக்கு அவங்க முதுகெலும்பை உடைச்சி நாசப்படுத்தி விவசாயிகள் பிச்சை எடுக்கின்ற நிலைமைக்கு திமுக கொண்டு வந்துட்டானுங்க. அவங்களுக்கு அதை எதை பத்தியும் கவலை இல்லை. கொள்ளடிக்கணும், கொள்ளையோ கொள்ளடிக்கணும். ஏன் மண்ணை கொள்ளடிச்சானுங்க, மலையை கொள்ளடிச்சானுங்க, கிரனைட்டை கொள்ளடிச்சானுங்க, தாது மண்ணில் கொள்ளடிச்சானுங்க. இப்ப அதுக்கு மேல ஒரு படி கிட்னியை கொள்ளடிக்கிறானுங்க. இங்கதான் இந்த நாமக்கல் திருச்செங்கோடு பகுதியெல்லாம் பாவம் அங்க நெசவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஃபேக்டரியில வேலை செய்யறாங்க தொழிலாளர். அவங்கள கூட்டு போய் உனக்கு 2 லட்சம் கொடுக்குறேன், 4 லட்சம் கொடுக்குறேன், உன் கிட்னி ஒண்ணு கொடு. அதை கண்டுபிடிச்சு யாருன்னு கண்டுபிடிச்சாங்க. யாருன்னா திமுக சார்ந்தவர்கள் தான். அதுக்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை ஒரு தீர்ப்பு வழங்குகிறது. என்ன தீர்ப்பு? தென்மண்டல புலன் விசாரணை காவல்துறை இந்த வழக்கை எடுத்து நடத்தணும்னு. யாரு? உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு. ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் மதுரை பிரான்ச் என்னன்னு தென்மண்டலம் புலன் விசாரணை காவல்துறை இது விசாரணை பண்ணுங்க. இதுக்கு திமுக அரசு எங்க போயிருக்காங்க? உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு. மானங்கட்ட அரசி அடிக்கலாம், மானங்கட்டவன்ல அடிக்கலாம். உனக்கு உண்மையிலே யாரு தப்பு பண்ணிருக்கிறா, யாரு குற்றம் பண்ணிருக்கிறா, அவங்கள பிடிச்சி தண்டனை கொடுக்கணும். ஆனா நீ என்ன பண்ற? காப்பாத்துறதுக்கு செஞ்சவனை காப்பாத்துறது நீ எங்க போற? உச்ச நீதிமன்றம் மேல்முறையீடு பண்ற நீ. இதுதான் திமுக ஆட்சியினுடைய லட்சணம். மானங்கட்ட ஆட்சியா, கேடுகட்ட ஆட்சி. ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள், முற்றுப்புள்ளி வைங்க தமிழக மக்களே. அதனால்தான் நான் ஒருவரா போய் சொல்லிட்டு வரேன். ஒவ்வொரு துறையும் மோசமான ஒரு சூழல். ஒவ்வொரு துறையும் இங்க இருக்கிற அமைச்சர்கள் 2 பேர் இருக்கிறார். நேரு, அதாவது அந்த காலத்தில் நமக்கு விடுதலை வாங்கி தந்த நேருவுக்கும் காந்திக்கும் நிறைய சம்பந்தம் இருந்தது. காந்தி அவர்கள் தான் தேச தந்தை. அவர் தலைமையில் நேரு போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கெல்லாம் போய் விடுதலை வாங்கி கொடுத்தாங்க. அந்த காலத்து நேருக்கும் காந்திக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. திருச்சி நேருக்கும் காந்திக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. தேர்தல் நேரத்தில் நிறைய காந்தி உங்களுக்கு கொடுப்பார். திருச்சி நேரு அந்த ஒரு சம்பந்தம் தான். எப்படி பண்ணலாங்க? திருச்சியில இங்க குப்பையை கொட்டி குப்பையை எரிச்சிட்டு இருக்கிறார். இது நகர்ப்புற உள்ளாட்சி அமைச்சர். ஏன் இது மாத்தி பண்ண முடியாதா? வேற எடுத்து போக முடியாதா? குப்பை மேலாண்மைன்னு ஒண்ணு இருக்கு, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஒண்ணு இருக்கு. இது மற்ற நாடுகள்ல மிக சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறாங்களே, உங்களுக்கு பண்ண தெரியாதா? ஏன் அதுல சரியான முறையில் வரலையா? ஏன் திருச்சியில வாழ மக்கள் எல்லாம் அந்த டயாக்சின் என்ன தெரியுமா? இந்த டயாக்சின் ஒரு நச்சு பொருள், நச்சு வாயு. இந்த நச்சு வாயு நீங்க சுவாசிச்சீங்கன்னா உங்களுக்கு கேன்சர் வரும். இது ஏன் வருதுன்னா குப்பையை எரிக்கிறாங்கல்ல, அந்த குப்பையை எரிச்சா அந்த டயாக்சின் வரும் வெளியில. இதைத்தான் திருச்சியில் இருக்கிற அத்தனை மக்களும் நீங்க சுவாசிச்சுட்டு இருக்கிறீங்க, சுவாசம். ஆனா காலையில வாக்கிங் மட்டும் போறீங்க. அந்த வாக்கிங்ல நீங்க என்ன சுவாசிக்கிறீங்க? நீங்க காவிரி காற்று நினைச்சுக்காதீங்க. குப்பையை இருக்கிற காற்று தான் திருச்சி மக்கள் எல்லாம் நீங்க சுவாசிக்கிறீங்க. இதெல்லாம் நீங்க சிந்திக்கணும். நீங்க சிந்திக்கணும். காந்தி மார்க்கெட் இது பிரச்சனை காலமா, எவ்வளோ காலமா பிரச்சனை. காந்தி மார்க்கெட் கிட்டத்தட்ட 5000 பேர் 10,000 பேர் அங்க நம்பி இருக்கிறாங்க. இது எங்கேயோ கூட்டு போய் வெளியில வச்சாங்க. எவ்வளவு தூரம் போவாங்க மக்கள்? போவாங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகள் இங்க உள்ளூர் மக்கள் பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆனாலும் நம்ம தமிழ்நாட்டை பாருங்கள். தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு துறையும் மோசமான துறையாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் முதலமைச்சருக்கு நிர்வாகம்னா என்னன்னு கூட தெரியாம இருக்கு. இன்னைக்கு கர்நாடகா உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. என்ன தீர்ப்பு தெரியுமா? சமூக நீதிக்கான ஒரு தீர்ப்பு. என்னன்னா, கர்நாடகாவில் அரசாங்கம் அங்கே சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் நடத்துவோம் என்று தீர்மானம் செய்து அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கி தமிழ்நாட்டில் அங்க கர்நாடகாவில் 22ஆம் தேதியிலிருந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க. அங்க கர்நாடகாவில் அதை எதிர்த்து அங்கே ஒரு வழக்கு ஒருத்தர் போட்டார். அந்த வழக்கு இன்னைக்கு கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் வந்தது. அந்த வழக்கு
அந்த வழக்குக்கு தீர்ப்பு கொடுத்த நீதிபதிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு கர்நாடகா அரசுக்கு அனைத்து உரிமைகளும் இருக்கிறது, தாராளமா நடத்தி கொள்ளலாம், மத்திய அரசு மட்டும் நடத்தணும்னு அவசியம் கிடையாது, மாநில அரசு நடத்துவதற்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கிறது என்று கர்நாடகா உயர் நீதிமன்றம் இன்னைக்கு காலையில தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். இதற்கு பிறகும் இங்கே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லுவாரா? ஏன்னா இவ்வளவு காலமா ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை, மத்திய அரசு தான் நடத்தணும்னு ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டு வருகின்ற மானங்கெட்ட சமூக நீதிக்கான ஒரு துரோகி அரசு திமுக அரசு. எவ்வளவு பெரிய ஒரு மோசடி நடக்குது. சமூக நீதி நமக்கு வேணும்யா. சமூக நீதினா என்னையா? பாதாளத்தில் இருக்கின்ற சமூகங்கள் முன்னேறணும், படிக்கணும், வேலைக்கு போகணும், மற்ற முன்னேறிய சமூகங்களுக்கு நிகராக முன்னேற்றம் அடைய வேண்டும். இதுதான் சமூக நீதி. இதற்கு அடித்தளம் என்ன? டேட்டா வேணும், தரவுகள் வேணும், கணக்கெடுப்பு நடத்தணும். இதே கணக்கெடுப்பு கர்நாடகாவில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடத்திட்டாங்க, இப்ப 2வது முறை நடத்துறாங்க. தெலுங்கானால போன வருஷம் நடத்தி முடிச்சுட்டாங்க, பீகார்ல நடத்தி முடித்து 2 ஆண்டுகள் ஆகிறது, ஒடிசாவில் போன வருஷம் நடத்தி முடிச்சுட்டாங்க, ஆந்திராவிலும் ஜார்க்கண்ட்லையும் நடத்திட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ மாநிலம் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்மால் ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம்லாம் இல்லைங்க. இப்படி ஒரு மோசடியான ஒரு முதலமைச்சர் எங்கேயா பார்த்திருக்கீங்களா? ஏன் முதலமைச்சர் அவர்களே, என்ன பயம் உங்களுக்கு? என்ன பிரச்சனை? ஏன் தமிழ்நாட்டில் நடத்த மாட்டீங்க? கர்நாடகாவில் 2 முறை நடத்துறாங்க, மற்ற மாநிலங்கள் எல்லாம் நடத்தி முடிச்சுட்டாங்க. உங்களுக்கு என்ன அதிகாரம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க? என்ன அதிகாரம் இல்லை? இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008, இந்தியன் புள்ளியியல் சேகரிப்பு சட்டம் 2008 படி பஞ்சாயத்து தலைவருக்கு கூட அதிகாரம் இருக்கு. இந்தியாவில் பஞ்சாயத்து தலைவர் கூட கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கு, அவர் பஞ்சாயத்துல. ஆனா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தமிழ்நாட்டில் அதிகாரம் இல்லை என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்கிறார். ஏன்னா கணக்கெடுப்பு நடத்தணும், ஜாதி வாரி கணக்கெடுப்புன்னு கூட பேரு. ஜாதி உங்களுக்கு பிடிக்கலையா, பேரை மாத்தி சமூக நீதி கணக்கெடுப்பு இல்ல சமூக கணக்கெடுப்பு, சமூக பொருளாதார கணக்கெடுப்பு வச்சுக்கோங்க. ஏன்னா கணக்கெடுப்பு நடத்துங்க. இப்ப கணக்கு எந்த கணக்கு வச்சு பண்றாங்க? 1931 வெள்ளக்காரன் காலத்தில் எடுத்த கணக்கு, அதை வச்சுதான் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. 90 ஆண்டுகள் முன்பு கணக்கெடுப்பு நடத்தினாங்க. இப்போ என்ன கணக்கெடுப்பு? சாதாரண வேலையா கணக்கெடுப்பு நடத்துவது? 500 கோடி செலவாகும், 2 மாதத்துக்குள்ள எடுக்கலாம். ஒரு 3 லட்சம் அரசு ஊழியர்கள் வேலை செஞ்சலாம். 500 கோடினா தமிழ்நாடு பட்ஜெட் 4.5 லட்சம் கோடி. அதில் 500 கோடி பணமே கிடையாது தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும். 3 லட்சம் அரசு ஊழியர்கள் 2 மாசம் வேலை செஞ்சா போதும். இந்த கணக்கெடுப்பு ஏன் கேட்கிற? தமிழ்நாட்டில் 2 கோடி குடும்பம் இருக்கு. அந்த 2 கோடி குடும்பமும் எந்த நிலையில் இருக்குன்னு ஒரு கணக்கெடுப்பு நடத்த முடியாது அவங்களால. தெரிஞ்சுக்கிட்டு ஆசை இல்லையா அவங்களால? யாருக்கு வேலை கிடைக்குது, யாருக்கு வேலை கிடைக்கல, யாருக்கு படிப்பு கிடைக்கல, அந்த கணக்கெடுப்பு நடத்த உங்களால முடியாதா? சலவை தொழிலாளர்கள் இருக்காங்க, இல்ல முடி திருத்துற சமுதாயம் இருக்குது, மலை போறவர்கள் இருக்கிறாங்க, மீனவர்கள் இருக்கிறாங்க, முத்திரைகள் இருக்கிறாங்க, யாதவர்கள் இருக்கிறாங்க, வன்னியர்கள் இருக்கிறாங்க, தேவர் இருக்காங்க, எல்லா சமுதாயம் இருக்கு. ஒவ்வொரு சமுதாயத்திலையும் சமுதாய ரீதியில் எடுக்க வேண்டாம். நீ என்ன பண்ணு? 2 கோடி குடும்பம், 2 கோடி குடும்பத்து இந்த குடும்பம் இந்த வீடு போனா இந்த வீட்டில் உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கீங்க? நீங்க எந்த மதத்தை சார்ந்தவர்கள், எந்த ஜாதியை சார்ந்தவர்கள், அதுல எந்த பிரிவை சார்ந்தவர்கள்? இது முதல் 3 நாள் கேள்வி. அதுக்கு பிறகு இது உங்க வீடு சொந்த வீடா வாடகை வீடா, இந்த வீடு கல்லு வீடா ஓட்டு வீடா குடிசை வீடா, எவ்வளவு பெரிய வீடு, இந்த வீட்டுல கரண்ட் இருக்குதா, தண்ணி இருக்குதா, பாத்ரூம் இருக்குதா, எத்தனை பாத்ரூம் இருக்கு, எத்தனை பேர் படிக்கிறாங்க, எத்தனை முதல் பட்டதாரி பெண்கள் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, அரசு வேலைக்கு எத்தனை பேர் போறாங்க, என்ன சம்பளம் வாங்குறாங்க, வீட்டுல சைக்கிள் இருக்குதா, பைக் இருக்குதா, கார் இருக்குதா, இப்படி 70 கேள்விகள் 2 கோடி குடும்பத்திலையும் இந்த கேள்வி கேட்டு நாங்க பதில் வாங்கிட்டு வந்தீங்கன்னா போதும். இதுதான் டேட்டா. இந்த டேட்டா வச்சு அடுத்த 50 ஆண்டு காலம்
நம்ம இந்த அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட அடித்தள மக்களை உயர்த்தலாம். மைக்ரோ லெவல் பிளானிங். அடுத்த இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன். பட்டியலின மக்கள் இருக்கிறாங்க. பட்டியலின மக்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாய, ஷெட்யூல் காஸ்ட், எஸ்சி. பட்டியலின மக்களுக்கு தமிழ்நாட்டில் 18 விழுக்காடு இடஒதுக்கீடு. அந்த பட்டியலின மக்கள் 3 பெரிய பிரிவுகள் இருக்கிறது. தேவேந்திர வேளாளர், ஆதி திராவிடர்கள், அருந்ததியர்கள். தேவேந்திர வேளாளர்கள் இங்கே திருச்சி தெற்கே இருக்கிறாங்க. ஆதி திராவிடர்கள் வடக்கில் இருக்கிறாங்க. அருந்ததியர்கள் மேற்கு பகுதியில் இருக்கிறார். 3 பெரிய பிரிவு. ஆனால் அதில் 78 உட்பிரிவுகள் இருக்கிறது. இந்த 78 உட்பிரிவுகளில் 8 பிரிவு கிட்டத்தட்ட 18%ல 15% வேலையும் படிப்பும் எடுத்துட்டு போறாங்க. மீதி இருக்கிற 70 உட்பிரிவுகளுக்கு 3% தான் கிடைக்கல அவங்களுக்கு. அப்போ இந்த கணக்கெடுப்பு நடத்தினா யாருக்கு கிடைக்குது யாருக்கு கிடைக்கல கிளீனா தெரிஞ்சிடும். இந்த 18% நீங்க 6ஆ பங்கிட்டுங்க, இல்ல 5ஆ பங்கிட்டுங்க, இல்ல 4ஆ பிரிச்சு யார் யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு முழு ப்ரையாரிட்டி கொடுங்க. அவங்களுக்கு கொடுங்க அதிகமா. எம்பிசி 115 சமுதாயம் இருக்கு. இதுல யாருக்கு கிடைக்குது யாருக்கு கிடைக்கல தெரியுமா? இல்ல. எல்லாம் ஒன்னா சேர்ந்து அடிச்சு புடிச்சு போட்டி போட்டுட்டு யார் அதிகமா வெற்றி பெறுவாங்கல்ல? 115 சமுதாயம் எம்பிசி யார் வெற்றி பெறுவா? யார் அதிகமா இடம் பிடிச்சு போவாங்க? எந்த சமுதாயம் தெரியாது. யார் அதிகமா பிடிப்பாங்களா? நகரத்தில் வாழ்கின்ற பணக்கார அப்பா. அவங்க பிள்ளைங்க கான்வென்ட்ல படிப்பாங்க, இங்கிலீஷ் மீடியம்ல படிப்பாங்க, கோச்சிங் சென்டர்ல 2 லட்சம் 3 லட்சம்னு செலவு பண்ணி கோச்சிங் பெறுவாங்க. இல்ல வேலைக்கு அங்க சென்னையிலயோ ராஜஸ்தான் கோட்டாவிலயோ டெல்லியில போய் 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து அங்க போய் அங்க பயிற்சி பண்ணுவாங்க. கிராமத்துல குப்பை சுப்பை முனியம்மாவுடைய பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாங்கன்னா ஒண்ணுமே போட்டி போட முடியாது. ஆனா 2 பேரும் ஒரே சமுதாயம். 2 பேரும் ஒரே சமுதாயம். ஆனா யாருக்கு கிடைக்கும் வேலை? டவுன்ல படிக்கிற பணக்கார பிள்ளைக்கு தான் வேலை கிடைக்கும். டவுன்ல படிக்கிற பணக்கார பிள்ளைக்கு தான் எம்பிபிஎஸ்ஓ பிடி எல்லாம் கிடைக்க போகுது. இது எப்படி தெரியும் உங்களுக்கு? கணக்கெடுப்பு நடத்தணும். இதான் சமூக நீதி. இதான் நாங்க கேட்கிறோம். கணக்கெடுப்பு இதுக்காக நடத்த சொல்றோம். ஆனா ஸ்டாலினுக்கு நடுங்குது. கணக்கெடுப்புனால பயம் ஸ்டாலின் பயம். என்னையா பயம் உங்களுக்கு? என்னையா பயம்? எதுக்கு சொல்ற? அதிகாரம் இல்லைன்னு. அதிகாரம் வைத்துக் கொண்டு அதிகாரம் இல்லை என்று சொல்பவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் கோழை, கவர்ட், கோழை. அதிகாரம் இல்லை என்றாலும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படி சொல்றவங்க தான் வீரர்கள். ஸ்டாலின் எந்த வகை? இதுல கோழை, கோழையா கோழை. ஸ்டாலின் இஸ் a coward. ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதியின் விரோதி மட்டுமில்ல, சமூக நீதியின் துரோகி. எவ்வளவு பெரிய துரோகம் தமிழ்நாட்டுக்கு செஞ்சுட்டு இருக்கிறார் தெரியல. இது எல்லா சமுதாய பிரச்சனைகள், ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது. எல்லா சமுதாயத்திற்கும் துரோகம் செய்து கொண்டிருக்கின்றார் ஸ்டாலின் அவர்கள். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ வன்னியர் பிரச்சனை, இது முத்திரைய பிரச்சனை, இது தேவர் பிரச்சனை, அதெல்லாம் கிடையாது. எல்லா சமுதாயத்தினுடைய பிரச்சனை. பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், சிறுபான்மையர் மக்கள், எல்லா மக்களுடைய பிரச்சனைகள். இதை தமிழக மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதை மூடி மறைக்கிறதுக்கு தான் தினம் ஷோ காமிச்சிட்டு இருக்கிறார். தினம் ஷோ. ஆக்ஷன், கேமரா, டேக். 2 மணி நேரம் கழிச்சு கட் கேமரா. அவ்வளவுதான், வீட்டுக்கு போயிடுவார். அடுத்த நாள் காலையில் வருவார், ஒரு நடக்கும். ஆனா தமிழ்நாட்டில் ஊடக நண்பர்கள் மட்டும் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கலன்னு வச்சுங்க, ஒரு நாள் கூட திமுக அரசு இருக்காது. தமிழ்நாட்டில் ஊடக நண்பர்கள் தான் திமுகவை தூக்கி பிடிச்சி, அரசாங்கத்தை தூக்கி பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்ல மோசம்னு ஒரு வார்த்தை ஒரு சொன்னா முடிஞ்சு போச்சு. டெபாசிட் வாங்காது திமுக. ஒரு தொகுதியிலும் தமிழ்நாடு டெபாசிட் வாங்க. அவ்வளோ மக்கள் கோபத்தில் இருக்கிறாங்க. அவ்வளோ துரோகம் தமிழக மக்களுக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. விவசாயிகள்லாம் கொந்தளிப்பா இருக்கிறாங்க. பெண்கள்லாம் கதறிட்டு இருக்கிறாங்க. இளைஞர்களுக்கு 1,30,00,000 இளைஞர்களுக்கு வேலை இல்லை. நெசவாளர்கள் போய் பார்த்து வரேன். பாவப்பட்ட மக்களா இருக்காங்க நெசவாளர்கள்.
மீனவர் நான் பார்த்துட்டு வரேன், கரையோரத்தில் பார்த்தா பாவமா இருக்கு மக்கள், பாவப்பட்ட மக்கள். என்னையா பண்ணிட்டு இருக்க 4.5 ஆண்டு காலம்? எதுக்கு அவனுக்கு ஆட்சி? முடியலன்னா போ, முடியல சொல்லிட்டு போ, சொல்லிட்டு போ. அவ்வளோ கொள்ளையடிச்சுக்கிட்டு இது கொள்ளிடம் ஆறு ஓடு, காவிரி ஆறு ஓடுது. நாங்க என்னையா கேட்டோம்? கொள்ளிடத்துல தடுப்பின கட்டியா? கொல்லும் இடம், எவ்வளோ தண்ணி வந்தா கொல்லும் இடம் தான் கொள்ளிடம். அவ்வளோ பெரிய ஆறு, அதுல ஒரு 10 தடுப்பின கட்டியா? நாங்க கேட்டு அதுக்கு போராட்டம், எத்தனை போராட்டம் செஞ்சோம். நாங்களாம் கட்ட மாட்டோம். யார் சொல்றது? ஸ்டாலின். நாங்க கட்டினா தடுப்பணை கட்டினா அதுல மணல் கொள்ளை எடுக்க முடியாது. வருவாங்க மணல் கொள்ளை எடுக்கிறதுக்காக அந்த விவசாயிகளுடைய விவசாயத்தை நாசம் பண்ணிட்டு இருக்கு. கொள்ளிடத்துல இன்னைக்கு கிட்டத்தட்ட 12 மணல் குவாரிகள் இருக்கு. 14 இருக்கு. 4 கிலோமீட்டர் ஒரு மணல் குவாரி, 4 கிலோமீட்டர் ஒரு மணல் குவாரி. இந்த மணல்ல எவ்வளவு தெரியுமா அரசுக்கு வருமானம் வந்தது? 2023-24 நிதியாண்டுல தமிழ்நாடு மொத்தம் 26 குவாரிகள், 26 மணல் குவாரியில மொத்தம் அதிகாரப்பூர்வமான வருமானம் தமிழ்நாடு அரசு எவ்வளவு தெரியுமா வந்தது? 22 கோடி. 22 கோடி, வெறும் 22 கோடி ஒரு வருஷம் முழுவதும் தமிழ்நாட்டில் 26 குவாரியில மணல் எடுத்த கணக்கு 22 கோடியாம். பாவிகள், உங்களுக்கே அடுக்காதுங்க. அது என்ன கணக்கு தெரியுமா? மொத்தத்துல அந்த ஒரு வருஷத்துல 9500 யூனிட் மணல் எடுத்தாங்களாம் ஒரு வருஷத்துல. அப்ப என்ன தெரியுமா கணக்கு வருது? ஒரு குவாரியில ஒரு நாளைக்கு 3 லாரி போதும். எவ்வளவு? ஒரு குவாரியில ஒரு நாளைக்கு 3 லாரி. அப்படியா? ஒரு நிமிஷத்துல 3 லாரி. ஒரு நிமிஷத்துல அப்படி போட்டோம். அப்படி போட்டு கிலோமீட்டர் கணக்கில் நிக்குது. 10 கிலோமீட்டர் நிக்குது ஒவ்வொரு நாளும். அவ்வளோ மோசடி. 40,000 கோடி ஒரு வருஷத்துக்கும் கொள்ளடிச்சிட்டு இருக்கிற திமுக கணக்கு 22 கோடி. டாஸ்மார்க்ல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் இடி ஒரு ரேட் பண்ணாங்க. அதுல 1000 கோடி டாஸ்மார்க்ல இந்த போக்குவரத்துல டிரான்ஸ்போர்ட்ல ஊழல், 1000 கோடி ஊழல். சும்மா லேசா கீறி பார்த்தாங்க, லேசா கீறினாங்க 1000 கோடி. உடனே அரசு எங்க போயிடுச்சு? தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றம். அன்னை உச்ச நீதிமன்றம் அங்க ஸ்டே கொடுத்திருக்கிறாங்க. எதுக்கு ஸ்டே கொடுத்தாங்க தெரியும். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா துறையிலும் கொள்ளையோ கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற தமிழக அரசை அகற்றுவோம், திமுகவை அகற்றுவோம். அகற்றுகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. அதற்கு தயாராகுங்கள், தயாராகுங்கள், தயாராகுங்கள். மோசடி ஆட்சியை தூக்கி எறியுங்கள், ஊழல் ஆட்சியை தூக்கி எறியுங்கள். இதோ ஒரு புத்தகத்தை நான் போட்டிருக்கிறேன். விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகம். விடியல் எங்கேன்னு புத்தகம். இதுல என்னன்னா, போன மாசம் வெளியிட்ட அந்த புத்தகத்தை நீங்க படிங்க, ஆன்லைன்ல இருக்கு. இதுல திமுக உங்களுக்கு தமிழக மக்களுக்கு 505 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் தேர்தலுக்கு முன்பு. அதுல வெறும் 66 வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கிறார்கள். வெறும் 66. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 13% வாக்குறுதிகள் மட்டும்தான் நிறைவேற்றிருக்கிறாங்க. வெறும் 13%. 13% எவ்வளோ? பாஸ் மார்க் எக்ஸாம்ல எவ்வளோ பாஸ் மார்க்? 35. ஆனா திமுக எவ்வளவு மார்க் எடுத்திருக்கு? வெறும் 13 எடுத்து. 13 மார்க் எடுத்து திமுக ஃபெயில் ஆயிடுச்சு. திமுக ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயிலான அரசு மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியுமா? போ, கிளம்பு, வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போ. நீ ஃபெயில் ஆயிட்டயா? நீ ஆட்சி செய்யறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது, உனக்கு திறமை கிடையாது, தகுதி கிடையாது, எதுவும் தெரியாது. அதனால்தான் வெறும் 13 மார்க் எடுத்திருக்கு திமுக. இது சும்மா நான் சொல்லல, புத்தகத்தில் இருக்கு, தெளிவா இருக்கு. இதுல ஒரு பாலம், உடஞ்சி போன பாலம் கவர்ல போட்டிருக்க படம். இங்க கொள்ளிடத்துல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உடஞ்சி போச்சு ஒரு பாலம், 7 கோடியில கட்டி உடஞ்சி போச்சு இல்ல. அதே போல ஒரு பாலம் தண்டராம்பட்டில் திருவண்ணாமலையில நம்முடைய எத்திராஜுலு வஜ்ரவேலு என்கின்ற ஏவாவேலு கட்டின பாலம் தான். திருவண்ணாமலையில 16 கோடியில கட்டினார் 3 மாசம். ஆக இந்த பாலம் போன்றுதான் திமுக. தரமற்ற பாலம், தரமற்ற திமுக.
தரமற்ற அரசு, தகுதியற்ற அரசு திமுக அரசு. இதை அகற்றுங்கள், தூக்கி எறியுங்கள். ஒரு புரட்சி நடக்கணும். இந்த புரட்சினா இப்ப சமீபத்தில் நேபாள் நாட்டில் நடந்தது பார்த்தீங்களா? 2 வாரத்துக்கு முன்பு நேபாளில் ஒரு புரட்சி, ஆட்சி மாற்றம் நடந்தது. ஆனால் செய்த விதம் தவறு. வன்முறையில் ஈடுபட்டாங்க, தவறு. ஆனால் செய்கின்ற காலம், ஏன்னா நேபாள் அரசு ஊழல் செய்கின்ற அரசா இருந்தது. அங்க எல்லாமே ஜெனரேஷன் ஜி, இவங்க தான் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எங்களுக்கு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று உங்களை போன்ற என் தம்பிகளும் என் தங்கைகளும் அங்கே நேபாளிலே ஆட்சி மாற்றம். உங்களால் தமிழ்நாட்டில் செய்ய முடியாதா? கடந்த ஆண்டு பங்களாதேஷில் நடந்தது. இதே ஜென் ஜி அங்கே ஒரு போராட்டம் பண்ணாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, அங்கேயும் வன்முறை நடந்தது. ஆனால் அங்கே ஆட்சி மாற்றம் நடந்தது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையிலே ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தது. இதே இளைஞர்கள் அங்கே ஆட்சி மாற்றம் செய்தார்கள். ஆக இலங்கையிலே நடந்தது ஆட்சி மாற்றம் இளைஞர்களால, பங்களாதேஷில் நடந்தது, நேபாள் நடந்தது, உங்களை போன்ற இளைஞர்களால் நடந்தது. உங்களால் செய்ய முடியாதா? நிச்சயமா செய்ய முடியும். நீங்கள் மனது வைத்தீர்கள் என்றால் தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும். இந்த ஊழல் ஆட்சி, தகுதியற்ற ஆட்சி, திறமையற்ற ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி. பெண்கள்லாம் எனக்கு முன்னாடி ஒரு தங்கச்சி பேசினாங்க, என்னன்னு எங்களுக்கெல்லாம் பயமா இருக்குது, வெளியில போறது, ரோடுக்கு போறது பயமா இருக்கு, படிக்க போறதுக்கு பயமா இருக்கு, வேலைக்கு போறது பயமா இருக்கு, காலேஜுக்கு போறதுக்கு பயமா இருக்கு. பயம். 4 வயசு குழந்தையும் விட்டு வைக்கல, 80 வயசு பாட்டியும் விட்டு வைக்கல. 80 வயசு பாட்டியும் விட்டு வைக்கல. ஏன்? போதையில இருக்கிறான். குடிக்கிறது மட்டும் இல்ல, அது குடிக்கு மேல கஞ்சா, அந்த பவுடர், ஊசி பவுடர், மாத்திரை, என்னென்ன கிடைக்குது எல்லாம் போட்டுக்கிட்டு மிருகமா மாறிடுறான். மிருகமா மாறினா அவனே யாருன்னு தெரியாது, அவனுக்கு தெரியும். இதுதான் தமிழ்நாட்டினுடைய அன்றாட நிலை. கேடுகட்ட ஆட்சி. காவல்துறை தகுதியான திறமையான காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை, ஆனால் அவங்களுக்கு சுதந்திரம் இல்லை. அப்படி கஞ்சா விற்கிறவன் யாராவது பிடிச்சாங்கன்னா, போதை மாத்திரை விற்கிறவன் பிடிச்சாங்கன்னா உடனே திமுக ஃபோன் பண்ணிடுறான், ஓ நம்ம ஆளையா விட்டுடியா. போலீஸ்க்கு என்ன பண்ணுவான், அப்புறம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுடுவாங்க. நமக்கு எதுக்கே பிரச்சனை? விற்கிறதும் திமுக, எல்லாத்தையும் வைக்கிறதும் திமுக நாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால இதையெல்லாம் நீங்கள் ஒரு முடிவு கட்ட வேண்டும். அதற்கு நீங்கள் தயாராக வாருங்கள். பெண்களே, தாய்மார்கள், பெற்றோர்கள், இளைஞர்கள், விவசாய பெருமக்கள், அரசு ஊழியர்களே, வரிஞ்சு கட்டிட்டு கடந்த தேர்தலில் போய் விடுவிடா பிரச்சாரம் பண்ணீங்கல்ல, அரசு ஊழியர்கள் விடுவிடா போய் திமுக தான் வரணும் பிரச்சாரம் பண்ணீங்க. பட்ட நாமம் போட்டார் ஸ்டாலின், பட்ட நாமம். நீங்க கேட்டது என்ன? பழைய ஓய்வூதியத்தை கேட்டீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது சாதாரண ஒரு பிரச்சனை. சாதாரண பிரச்சனை நான் ஏன் சொல்றேன்னா, இந்தியாவில் 7 மாநிலங்களில் அந்த பழைய ஓய்வூதியத்தை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் அவருடைய அரசு ஊழியர்களுக்கு. தமிழ்நாட்டை விட நிதி நிலைமை மோசமாக இருக்கின்ற மாநிலங்கள் 7 மாநிலமும். அவங்களே பழைய ஓய்வூதியத்தை கொடுத்திருக்கிறாங்க. உங்களால கொடுக்க முடியாதா? ஆனா மனசு இல்லை. மனசு மட்டும் இல்ல, தெரியல, அடிப்படையில தெரியல. தெரியாதவங்கெல்லாம் போய் நீங்க ஆட்சியில வச்சிருக்கீங்களே, திறமை இல்லாதவர்கள்லாம் ஆட்சியில வச்சிருக்கீங்களே, தகுதி இல்லாதவர்கள்லாம் ஆட்சியில வச்சிருக்கீங்களே. தகுதியானவர்களை தேர்வு செய்யுங்கள். தகுதியானவர்கள் தேர்வு செய்யுங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. எங்ககிட்ட அவ்வளோ திறமை இருக்கிறது, தகுதி இருக்கிறது, திட்டங்கள் இருக்கிறது. திமுக அடுத்த தேர்தலை சிந்திப்பார்கள், நாங்களாம் அடுத்த தலைமுறையை சிந்திப்போம். அடுத்த தலைமுறை எப்படி இருக்கணும், எப்படி முன்னேறணும், அதான் எங்களுடைய உணர்வு. எங்களுக்கு தேர்தல்லாம் பெருசு கிடையாது. எப்படியாவது தமிழ்நாட்டை காப்பாற்றணும், இளைஞர்களை காப்பாற்றணும், இளைஞர் நல்வழிப்படுத்தணும், சுயமரியாதையுடன் வாழணும், மான மரியாதையுடன் வாழணும். இன்னைக்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழக மக்கள், அடிமைகளாக இருக்கின்றார்கள். அதையெல்லாம் ஒரு மாற்றி அமைக்க ஒரு வாய்ப்பு உங்கள் கையில் இருக்கிறது. இன்னைக்கு ஒரு முடிவு நீங்கள் எடுங்கள். யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை விட யார் ஆட்சி செய்யக்கூடாது, யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாதுன்னு முடிவு நீங்க பண்ணுங்க. யார் வரக்கூடாது? யார் வரக்கூடாது? திமுக வரக்கூடாது, திமுக வரக்கூடாது. அந்த முடிவை நீங்க எடுங்க. யார் வரணும்னு கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிருக்கும். திமுக வரக்கூடாது. வாய்ப்பு நீங்க கொடுத்துட்டீங்க. ஒரு வாய்ப்பு இல்ல, 3 வாய்ப்பு நீங்க கொடுத்தீங்க. 3 வாய்ப்புகள் திமுக கொடுத்தீங்க. 2019 ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க,
நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 39 நீங்கள் வெற்றியை கொடுத்தீர்கள். 40 தொகுதி தமிழ்நாடு பாண்டிச்சேரி உட்பட 40 MP இல்ல, திமுக 39 MP கொடுத்தீங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்கினீங்க, திமுக ஆட்சியை கொடுத்தீங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தல் மறுபடியும் வந்த தேர்தலில் 40 MP இல்ல, 40 திமுக கொடுத்தீங்க. இப்போ 3 வாய்ப்புகள் திமுக கொடுத்தீங்க. 4வது முறையும் கொடுக்க போறீங்களா? போதும்பா, நாடு தாங்காதுப்பா, போதும்பா. 3 முறை அவர்களுக்கு வெற்றியை கொடுத்த தமிழக மக்கள் மீண்டும் உங்களுக்கு திருப்பி கொடுத்தது என்ன? பட்ட நாமத்தை போட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம சாராயத்தை கட்டவிழ்த்து விட்டு கஞ்சா போதை ஊழல் நாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால இதையெல்லாம் சிந்தித்து நல்ல முடிவெடுங்கள் தமிழக மக்களே, நல்ல முடிவெடுங்கள். நாம் முடிவெடுக்கின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. அதற்கு தயாராகுங்கள். இந்த கொடுங்கோல், இந்த மோசடி ஆட்சி, ஊழல் ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, இளைஞர்களுக்கு எதிரான ஆட்சி, பெற்றோர்களுக்கு எதிரான ஆட்சி, கொடுங்கோல் திமுக ஆட்சியை நாம் எல்லோரும் இணைந்து அகற்றுவோம். நாம் உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம். நன்றி.